இதுல சந்தோஷம், துக்கம்னு எல்லாமே அடங்கியிருக்கு. காதல் வர காரணம் தேவையில்லைங்க. யாருக்கு எங்க எப்படி காதல் வரும்னு தெரியாது. ஒவ்வொரு காதலும் ஒவ்வொரு விதத்துல வித்தியாசமா இருக்கும். இது ஒரு வழக்கமான காதல் தான், பாருங்க. ஹலோ, ஒரு நிமிஷம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், ப்ளீஸ். மனசுல ரொம்ப ஈஸியா தோணிடுது, ஆனா சொல்லதான் முடியல. ஒரு 4 மாசமா உன்னை இங்க பார்த்துருப்பேன், ஆனா இன்னைக்கு தோணுன மாதிரி இதுவரை தோணுனதே இல்லை. காலையில நீ வந்தப்ப புயலா அடிச்ச தென்றல், இப்படின்றதுக்குள்ள பார்த்துட்டு திரும்புறவனோட பார்வையில நான் சிக்கிடுவேணும்னு மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, இன்னைக்கு காலையிலேருந்து உன்னை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒன்றும் புரியல. பொண்ணுங்க புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தானே இருப்பீங்க. அதனாலதான் பசங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது. ஓவரா வளரலாம்ல. ஒரு பொண்ணு யார் இன்ப துன்பத்துல தோழியா, ரசிக்கும் போது காதலியா, அன்புலையும் அரவணைப்புலையும் இன்னொரு அம்மாவா இருக்காளோ, அவளாலதான் ஒருத்தன் லைஃப்ல மிஸ் பண்ண விஷயங்களை திருப்பி தர முடியும். நானும் லைஃப்ல நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். உன்னாலதான் எனக்கு அதெல்லாம் திருப்பி கிடைக்கணும்னு தோணுது. இதுக்கு மேலேயும் புரியாம இருக்க நீ ஒன்றும் டியூப்லைட் இல்லைன்னு தெரியும். ஒரு பொண்ணுகிட்ட பேசி பழகி அதுக்கப்புறம் வரதான் காதல்னு இல்லை. ஒரு பொண்ணை பார்த்து பேசணும்னு தோன்றது காதல் தான். ஸோ நீ சொல்ல போற ஒரு வார்த்தையில தான், நல்லா யோசிச்சு சொல்லு. ஆமா, உன் பேர் என்ன?